அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் vlog. ஸோ இன்றைக்கி என் கூட சேர்ந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் இருக்க ஒரு பார்க் தான் போயிருந்தோம். ஸோ அந்த பார்க் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் அழகாக ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் இன்றைக்கி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ யூஏயில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் வெயில் அடிச்சிட்டு தான் இருக்குது, ஆனால் இன்னும் முடியலை. ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா வின்டர். ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆனால் நம்ம வந்து அதிகமாக பார்க்ஸு அந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக நம்ம கிட்ஸ் கூட சேர்ந்து போவோம் இல்லையா. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வின்டர் டைமில் கிட்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே உள்ள ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 dirhams அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 or 2 ரைட்ஸ் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் கூடவாக இருந்துச்சு. மற்ற எல்லா ரைட்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியான விலையில தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock போயிருந்தோம். அதனால் யாருமே இல்லை. ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு பிளேஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு வந்தோம். பிளேஸ் சூப்பராக இருக்குது. ரொம்ப கிட்ஸ் கூடயும் நம்ம ஃபேமிலி கூடயும் அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. ஸோ எல்லா ரைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஹைட் செக் பண்ணி நம்ம கிட்ஸுக்கு அது ஏற்ற ரைடான்னு பார்த்து தான் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஹைட் செக் பண்ணி அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து நமக்கு கிட்ஸை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பார்க் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. ஸோ பம்பர் கார், ட்ரெயின் ரைடு, அப்புறம் ஜம்பிங் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இங்கே பார்க்க. ஸோ வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இல்லை வந்து பிபிக்யூ அந்த மாதிரி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் பார்க்கில் உட்காந்து அழகாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம கிட்ஸ் கூட அழகாக என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ஸுக்கும் அது கொஞ்சம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நமக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஒரு அவுட் சைட் போயிட்டு வெளியில் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அங்கே மற்ற பிள்ளைங்க கூட நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. எப்போதும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் போகிறது, அப்புறம் திருப்பி வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது, இதே ஒரு ரொட்டீனாக தான் போயிட்டுருக்கும். ஸோ வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் போகும்போது நமக்கும் நல்லாயிருக்கும், நம்ம கிட்ஸுக்கும் கொஞ்சம் அது மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வின்டர் டைமில் தான் பார்த்திங்கன்னா வெளியிலேயே போக முடியும் பார்க்னாலே. இந்த சம்மர் டைமில் மாலாக சுற்றி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எப்படா வின்டர் வரும், எப்போ பார்க் போகலாம், நம்ம கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம், இந்த மாதிரி அழகாக வெளியில் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சம்மர் யூஏயில் பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வின்டர் டைம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லா பார்க்லேயும் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ பிபிக்யூ ஆகட்டும், சிக்கன் சார்கோல் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லா பார்க்லேயும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு சில பார்க்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை முன்னாடியே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த பார்க் போகணும். ஸோ இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இன்டோர் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ அவுட்டோர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஸோ இந்த பார்க் சூஸ் பண்ணலாம். இன்டோர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க அதுக்கு போகலாம். ரெண்டுமே இருக்குது ஒரே பிளேஸில். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அழகாக உட்காந்து நம்ம ஒரு ஈவினிங் டைமில் ஒரு வின்டர் டைமில் வந்து உட்காந்து நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த பிளேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா போட் ரைடுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு 10,800 அண்ட் தென் அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15,800 இருக்கும். ஸோ ஒரு 4 PM மேலே ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்க்கறதோட நைட் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ரொம்பவே அழகாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த லைட்டிங்ஸோட அந்த பிளேஸை பார்க்கவே. ஸோ கண்டிப்பாக வின்டர் டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ யூஏயில் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த vlog முடியுது. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.